வணக்கம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், உங்களுக்காக இந்த இடத்த கட்டி கொடுக்கணுங்கிற திட்டம் நம்ம அம்மாவோட கனவு திட்டம். ஆமா ஆமா, பெரிய கனவு திட்டம். அந்த கனவு இப்போ ஐஸ்வர்யா அம்மா நிஜமாக்கிட்டாங்க. கங்கா, கவனிச்சிங்களா? பார்வதி கூட ஐஸ்வர்யாவை பாராட்டி பேசுறா. ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. உங்க மருமக ஏதாவது வாய் திறந்து பேசுறான பாத்தீங்களா? மூஞ்சி உருன்னு வச்சிருக்கான். ஆமா, ஏதாவது கொஞ்சம் பேசலாம்ல. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் என் மருமகனுக்கு சீக்கிரமே வரும். பிளான்லாம் பலமா இருக்கே. நம்ம கம்பெனியோட பேரை உயர வச்சு ஐஸ்வர்யா அம்மா அம்மாவை கௌரவப்படுத்திட்டாங்க. அதை பார்த்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம யார் யாருக்கு எந்த பிளாட்னு சொல்லி இப்போவே டாக்குமெண்ட்டும் போட்டாச்சு. அத ஐஸ்வர்யா அம்மா இப்போ உங்க எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. வந்து வாங்கிக்கோங்க. கஜேந்திரன் சார், நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. சின்னையா, இந்த லிஸ்ட் கொடுங்க. கஜேந்திரன் சார், நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர்லாம் ஒன்னொன்னா படிங்க, அப்படியே கூப்பிடலாம். சரியா? முதலாவதாக மிஸ்டர் மோகன், போங்க. அண்ணி, நீங்களும் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுங்க. உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. பாத்தீங்களா? சின்னையா, அதெல்லாம் வேண்டாம். ஐஸ்வர்யா அம்மா தான் கொடுக்கணும். நாம இவ்வளவு சீக்கிரமா வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு காரணமே ஐஸ்வர்யா அம்மா தான். அண்ணி, ப்ரோ, என்ன ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. ஆமா பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். லேபர்ஸும் சந்தோஷப்படுவாங்கல்ல. கொடு. ஐயோ வேண்டாம் மாமா, ஐஸ்வர்யா அம்மாவே கொடுக்கட்டுமே. இவங்க இப்படி மாத்தி மாத்தி ஐஸ்வர்யாக்கு சாம்பிராணி போட்டா மாறிட்டா என்ன பண்றது? கூடாது. அருண், என்னடா இது? பார்வதி கூட ஐஸ்வர்யாவை வாய் நிறைய பாராட்டுறா. நீ அவளை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. இவ்ளோ பேர் கூடி இருக்காங்க. ஐஸ்வர்யா எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. நீ அவளுக்காக ஒரு 4 வார்த்தை பேசினா அவ சந்தோஷப்படுவாள்ல. வனஜா, கச்சிதமா கோத்து விட்டுட்ட போல. இப்ப பாருங்க எப்படி பேசுறாங்க. ப்ரோ, இப்ப பாரு ப்ரோ, சித்திக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சிரிச்சது போதும். இப்ப ஆரம்பிச்சிடறேன். ஓ, ஐஸ்வர்யாவை எங்கள் வீட்டு சார்பாக பார்வதி அண்ணி பாராட்டி பேசியது மாதிரி தொழிலாளர்கள் சார்பாக நமது யூனியன் லீடர் மணியண்ணன் பாராட்டி பேசும்படி அழைக்கிறேன். மணியண்ணன் வாங்க. சார், இதோ சார். இவரை எதுக்கு கூப்பிடுறான்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப பாரு ப்ரோ, நம்ம முதலாளி அம்மாவுடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றி வைக்கணும்னு ஐஸ்வர்யா மேடம் ஆசைப்பட்டது நல்ல விஷயம்தான். அதுக்காக தப்பான ஆளுங்க கிட்ட இடம் வாங்கினாங்க பாருங்க, அங்கதான் பெரிய சொதப்பல். போச்சு போச்சு போச்சு, மானம் போச்சு. இதுதானே வேணும். என்ன இது? நல்ல வேலையா நம்ம பார்வதி மேடத்தோட சேர்ந்து ஆதி சாரும் அருண் சாரும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு அந்த இடத்த மீட்டு கொடுத்துட்டாங்க. ப்ரோ, எப்படி? உண்மையை சொல்லணும்னா இதனோட எல்லா பெருமையும்
பார்வதி மேடத்தை தான் சேரும். நல்லா கத்துங்கடா. அமைதியா இருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஐஸ்வர்யா அம்மா, அம்மா நில்லுங்க. ஐஷு ஐஷு நில்லு. என்னடா ஐஸ்வர்யா கிளம்பி போயிட்டா? எடு ப்ரோ போட்டோம். இப்ப சந்தோஷமா உங்க எல்லாருக்கும்? நல்லா நீங்களே கொண்டாடி பாராட்டி பேசிக்கோங்க. தேங்க்யூ. நீயே வச்சுக்கோ உன் தேங்க்யூவ. எனக்கு பேச வாய்ப்பளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கலக்கிட்டீங்க மணி என்ன? ஐயோ பரவாயில்ல சார். தேங்க்யூ சார். ஏன் சின்ன இப்படி பண்ணீங்க? அட சும்மா இருங்க நீ. அவளை எல்லாம் இப்படிதான் பண்ணணும். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்கள் ஆதிக்கடவு ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் ப்ரோ. செமல. அருண் ப்ரோ. அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இதுல தானே இருக்கு? ஆமா ப்ரோ. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? செக் பண்ணியாச்சா? கரெக்டா இருக்கு ப்ரோ. எதுக்கு ஒரு வாட்டி ஆடிட்டு பேசுறியா? சரி கால் பண்ணி பண்றேன். மாமா காஃபி கொண்டு வரவா? எனக்கும் வேண்டாம். இல்ல சின்னையா உங்களுக்கு? வேண்டாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். வாங்க சார். என்னாச்சுன்னு தெரியல ப்ரோ. என்ன லாயரோட வந்திருக்காரு? வணக்கம் மேடம். சார். வாங்க. உட்காருங்க. வணக்கம் மேடம். நீங்க எல்லாரும் நம்ம ஆபீஸ்ல இருப்பீங்கன்னு நினைச்சு லாயர் நம்ம ஆபீஸுக்கு வந்தாரு. நான் தான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். திங்கக்கிழமை அம்மாவோட கேஸ் ஹியரிங்க்கு வருது சார். இப்ப என்ன செய்ய போறோம் வக்கீல் சார்? அத பேசி முடிவு பண்ண தான் வந்திருக்கேன். எப்படி பேசிட்டு இருக்காங்க பாத்தியா? இந்த ஹியரிங்ல எப்படியாவது அம்மா வெளியே கொண்டு வரணும் சார். அது உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது அம்மாவை வெளியில கொண்டு வந்துடணும். ஏதாவது பண்ணுங்க சார். உங்களோட ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அம்மா வெளியில எடுத்துடலாம். நம்ம கிட்ட இருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு நந்தினி இறந்து போக வாய்ப்பு இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ணலாம் சார். அது மட்டும் இல்லாம அகிலா மேடம் நந்தினியை கொலை பண்ணலன்னு பாயிண்ட் எடுத்து வைக்கலாம் சார். ஆனா அதை வச்சு அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. நந்தினியை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தினா மட்டும்தான் கோர்ட் ஏத்துக்கும். அது மட்டும் தான் ஒரே வழின்னு தோணுச்சுன்னா இப்போதைக்கு வாய்தா வாங்கிடுங்க. அப்புறம் அந்த ஹியரிங் வரதுக்குள்ள எப்படியாவது நந்தினி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க தீவிரமா ட்ரை பண்ணலாம். ஆமா சார். நந்தினியை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் இந்த ஜாமீன்லாம் எதுக்கு? அம்மாவை நிரந்தரமா வெளியில கொண்டு வந்துடலாமே. நான் தினமும் சாமி கிட்ட இதைத்தான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு இருக்க? ஓகே சார். வாய்தா வாங்கிட்டு வந்து நான் உங்களை பாக்குறேன். நான் கிளம்புறேன் சார். சரி. அப்ப போயிட்டு நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். மாமா, நந்தினி நிச்சயமா உயிரோட தான் இருப்பான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நல்லா தேடினா கிடைச்சிருவா. மாமா, நம்ம போய் அம்மாவை பார்த்து வாய்தா வாங்குற விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாமா? நானும் அதான் நினைச்சேன். சரி வா போலாம். ஆ, அருண் ப்ரோ. போயிட்டு வந்துடுறோம். ஓகே ப்ரோ. ம். ஓகே. வாங்க. நீங்களும் வனஜா ஆண்டியும் உங்க கஸ்டடியில இருந்த நந்தினிய கோட்டை விட்டதுனால இப்ப எவ்வளவு பெரிய சான்ஸ நான் மிஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு பாருங்க மம்மி. நந்தினிய மட்டும் கோட்டை விடாம பாதுகாப்பா வச்சிருந்தீங்கன்னா அவளை கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சு அகில் ஆண்டிய ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவங்க மனசுலயும் நான் இடம் பிடிச்சிருக்கலாம். ஆதிக்கடவுர் பரம்பரையோட அந்தஸ்து அதிகாரம்
புகழ் கௌரவம் எல்லாமே எனக்கு சொந்தமாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி பார்வதி என் காலை தொட்டு கழுவி விட்டுட்டு இருந்திருப்பா. உங்க சின்ன சின்ன கேர்லெஸ்ஸால எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. சாரி ஐஷு, நடந்தது நடந்து போச்சு. அப்பா பிள்ளையாரப்பா, அந்த நந்தினியை யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியலையே. அவளை என் கண்ணுக்கு மட்டும் காட்டு. உனக்கு நான் 1008 தேங்காய் வந்து உடைக்கிறேன். என்ன கைவிட்டுறத பிள்ளையாரப்பா. சொல்லுங்க. டேய் பாண்டி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சரிக்கா. இப்ப நந்தினி உயிரோட தான் இருக்காங்கிறதுல பார்வதிக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுவும் சாதாரண சந்தேகம் இல்லடா, டபுள் ஸ்ட்ராங் சந்தேகம் வந்திருக்கு. பார்வதி கண்ணுல எந்த காரணத்தை கொண்டு நந்தினி பற்றக்கூடாது. அவ உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. அவ மேல வெச்ச கண் வாங்காம ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிக்கா. புரிஞ்சுதா? நான் தான் இருக்கேனக்கா. அப்புறம்னாக்கா? நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகேக்கா. இவங்க எப்ப வந்தாங்க? ஐசு, என்ன ஆண்டி இது? என்ன என்னாச்சு? இங்க கூட இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்றீங்களா? ஐசு, என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? ச்சே, நீ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்பேன்னு நான் கனவுலயே நினைச்சு பார்த்ததில்ல. கேட்க வச்சிட்டீங்களே ஆண்டி. உங்க துரோகத்தை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி கேட்காம இருக்க முடியும்? துரோகமா? இப்ப சொல்லுங்க, நந்தினி உயிரோட இருக்கிறதையும் அவளை மறைச்சு வச்சிருக்கிறதையும் ஏன் எங்க கிட்ட சொல்லல? ஐசு, உனக்கு மட்டும் நான் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நீ எதை பத்தியுமே யோசிக்காம நேரடியா போலீஸ் கூட்டிட்டு போய் அங்க காமிச்சிருப்ப. அப்புறம் என்ன இருக்கும்? எல்லா விஷயமும் அப்பவே கெட்டு போயிருக்கும். அதனாலதான் சொல்ல வேண்டிய நேரம் வரட்டும் நான் சொல்லாம விட்டுட்டேன். சொல்ல வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. நீங்க அந்த இடத்த சொன்னா நான் அதை அகிலா ஆண்டி கிட்ட சொல்லி அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்புறம் நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். உங்களை அகிலா ஆண்டி இடத்துல வச்சு அழகு பாப்பேன். யாரு நீ? என்ன அகிலா இடத்துல உட்கார வச்சு அழகு பாப்ப? ஆளப்பாரு. என்ன வனஜா அப்படி யோசிக்கிறீங்க? இந்த ஒரு உதவியை மட்டும் என் பொண்ணுக்காக செஞ்சு கொடுங்க. அப்பதான் என் பொண்ணுக்கு இந்த வீட்ல நல்ல மரியாதை கிடைக்கும். நாம நினைச்சதும் நடக்கும். இந்தம்மா அதுக்கு மேல அந்த பார்வதிய பழைய மாதிரி வேலைக்காரி இடத்துல உட்கார வைக்கணும். என்ன கங்கா நீங்க? அவதான் ஏதோ புரியாம பேசுறானா நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு சொல்ல வேண்டிய நேரம் வந்திருந்தா நான் சொல்லாம இருந்திருப்பேனா? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க? ஆண்டி, நீங்க தள்ளி போடுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க, நந்தினி உயிரோட இருக்காளா இல்லையா? தயவு செஞ்சு என் கிட்ட மட்டும் போய் சொல்லாதீங்க. ஐசு, நந்தினி உயிரோட தான் இருக்கா. ஆனா நாம அவளை போய் அங்க பாக்குறது அவ்வளவு சேஃப் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் வேணா வீடியோ கால்ல எடுத்து அவளை காமிக்கிறேன், பாருங்க. பாண்டி, ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கக்கா. நந்தினி முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாக்கா. நீ ஒண்ணு பண்ணு, இந்த வீடியோ காலை கட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு போய் அவ முகத்தை கொஞ்சம் காட்டு. ஓகேக்கா, ஒரு நிமிஷம்க்கா. அக்கா, இத காட்டுறேன் பாருக்கா. பாண்டி, அக்கா. போதும், போனை கட் பண்ணிடு, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கக்கா, நான் ஏதாவது நான் கால் பண்றேன். இது போதும் ஆண்டி எனக்கு. இனிமே நீங்க எப்போ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளு. நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். சொல்லுங்க. ஆதியும் பார்வதியும் ஜெயில இருக்கிற அகிலாவை இப்ப பார்க்க போயிருக்காங்க. அது எதுக்கு? எதுக்கு ஆண்டி? திங்கக்கிழமை கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது வாய்தா வாங்கிக்கிட்டு
நாங்க நந்தினியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவோம்னு சொல்றதுக்காக தான். இத சொல்லிட்டு பார்வதி ஆதியும் வீட்டுக்கு வந்த உடனே நீ பார்வதி கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? சொல்லுங்க, நீங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரியே சொல்லுவா. சொல்றேன், பெருசா ஒண்ணும் இல்ல. நீ பார்வதி கிட்ட லாயர்ல இருந்து டாக்குமெண்ட்ல இருந்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு. அதுக்கப்புறம் நான் நந்தினிய கண்டுபிடிச்சு ஆன்ட்டிய வாய்தா இல்லாம ஜாமீன் இல்லாம நேரடியா விடுதலை பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அது என்னோட பொறுப்பு. ஆனா நீ மட்டும் இனிமே இதுல தலையிட கூடாது அப்படின்னு ஒரே போட்டுரு. பார்வதி இதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ண மாட்டா. கண்ணை முடிக்கிட்டு ஒத்துப்பா. அப்புறம் என்ன, நம்ம கிட்ட இருக்கிற நந்தினிய அப்படியே லட்டு மாதிரி கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு அகிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. ஊமையில இருக்கிற கெட்ட பேரெல்லாம் பறந்து போயிடும். நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பேரும் வந்துடும். அப்புறம் என்ன, இந்த வீட்ல நீ வச்சதான் சட்டம், நீ நடத்ததான் ஆட்சி. ஐசு, தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ் a lot. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆண்டி, பார்வதி வரட்டும், நான் சொல்றேன். நீ ஐஷு வனஜா சொல்ற மாதிரியே சொல்லிடு. என்ன ஆசையப்பாரு இவளுங்களுக்கு. உனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து அகிலாவுக்கு விடுதலை வாங்கி தரத்தான் என் லட்சியம். அம்மா, எப்படியாவது நந்தினி கிடைச்சிட்டா உங்களை வெளியில கொண்டு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா நந்தினி இதுவரைக்கும் கிடைக்கலம்மா. ஆனா உங்களை ஜெயில வச்சு பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. அதனால இப்போதைக்கு ஜாமீன் கேட்கலான்னு இருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எப்ப நான் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு நந்தினிய ஷூட் பண்ண போனேனோ அப்பவே மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன். அதனால நான் ஜெயில இருக்கிறத நினைச்சு இப்படி வருத்தப்படாதீங்க. ஆக வேண்டிய முயற்சிகளை நீங்க செய்யுங்க. ஆனா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது யோசிச்சு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உண்மையாவே நந்தினி உயிரோட இருக்கான்னா அது ஆபத்துதான். உள்ள இருக்கிற எனக்கு இல்ல, வீட்ல இருக்கிற உங்களுக்கு. சரிம்மா, ஆனா எப்படியாவது நந்தினி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சீக்கிரமா உங்களை வெளியே கொண்டு வந்துடும். அந்த வைராக்கியத்தோட தான் நாங்க இருக்கோம்மா. எனக்கு தெரியும் ஆதி, மத்த எல்லாரையும் விட உங்க 2 பேருக்கும் என்ன பத்தி கவலையும் அக்கறையும் அதிகமாவே இருக்கு. இந்த அகிலா எதுக்காகவும் கலங்க மாட்டா. அப்படி கலங்கி நிக்கிறவளா இருந்தா இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியாது. எத்தனையோ முட்பாதைகளை கடந்து வந்தவனா. தைரியமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நாங்க வரோம். பார்வதி, பேசிட்டு வா. என்ன ஐஸ்வர்யம்மா? ஆண்டிய பாத்துட்டு வரீங்களா? ஆமா ஐஸ்வர்யம்மா. என்ன விஷயமா? திங்கக்கிழமை அன்னைக்கு கேஸ் விசாரணைக்கு வருது. அன்னைக்கு வாய்தா வாங்கிடலாம், ஜாமீன் கேட்டுடலான்னு வக்கீல் சொல்லிட்டு போனாரு. சரி, அது அம்மா கிட்ட சொல்லிட்டு வரலாமே தான். வாய்தா வாங்குற விஷயத்த கைவிட்டுருங்க. ஜாமீனை வாங்க வேண்டாம்.